அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம வெள்ளி பொருட்களை எப்படி ரொம்ப ஈஸியாக சுத்தம் செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எங்களோட எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வெள்ளி பொருட்களை எப்படி ஈஸியாக சுத்தம் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்ப்பு பவுடர் எடுத்து வச்சுருக்கோம். சர்ப் வந்து நம்ம எப்போவுமே ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறது தான், துணியெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக. இந்த சர்ப் பவுடர் ஒரு அரை ஸ்பூனும் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனும் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி அடுப்பு மேலே வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம வச்சுருந்த சர்ப் பவுடர் அதுக்கப்புறம் மஞ்சத்தூளை சேர்த்துடலாம். அதோட வெள்ளி பொருட்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த தண்ணியில் சேர்த்துடலாங்க. ஒரே ஒரு கொதி வரட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதே கிடையாது. ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு பிறகு பார்க்கலாம் இது எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், அதுக்குள்ளே இந்த மாதிரி போட்டுட்டு சும்மா ஒரு கலக்கிட்டு அப்படியே வச்சிடலாம். ஒரே ஒரு கொதி தான் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கொதி வந்தவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை பார்க்கலாம். எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். எதுவுமே பண்ண தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற 2 பொருள் வச்சு தான் இதை க்ளீன் பண்ணியிருக்கோம். இதை தேய்க்க கூட தேவையில்லைங்க. இது நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ரொம்ப பிளாக்காக இருந்தால் ஒரு 10 நிமிஷம் போல் வச்சுருங்க. ரொம்ப கருப்பாக இருக்குது, ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணலை அப்படின்னா அதை மட்டும் அப்படி வச்சு சுத்தம் பண்ணிக்கலாம். பாருங்கள், உள்ளுக்குள்ளே எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. பொதுவாகவே கொலுசு உள்ளுக்குள்ளே தான் ரொம்ப கருப்பாக இருக்கும். இப்போ எவ்வளோ ஈஸியாக நம்ம சுத்தம் பண்ணிட்டோம் பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம கொலுசுகளை இந்த மாதிரி சுத்தம் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு. ஆல்ரெடியே கொலுசு ஒரு வீடியோ சுத்தம் பண்ணுறது எப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதுவும் ஒரு மெத்தட் தான். நமக்கு எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.